அது ஒரு குட்டி குதிரை அம்மா பக்கத்தில் வந்து நின்றுது. அம்மா, நான் வந்து தோள்பட்டைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வளர்ந்துட்டதா நீ சொல்லிட்டு, அம்மா எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடு. இல்லைப்பா, நீ பெரிய பையனாக வளர்ந்துட்டல, நீ அம்மாவுக்கு உதவி பண்ணணும். அந்த பேக்கில் கோதுமை வச்சுருக்கேன், போய் முதுகில் ஏற்றின்னு போய் நீ மிஷின் போய் மாவு அடிச்சும்பா, நிறைய சப்பாத்தி குருமா எல்லாம் பண்ணி தரேன். அம்மா என்ன 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 தயக்கம்? அம்மா, எனக்கு போயே பழக்கம் இல்லையே. பழகிக்கோ சொல்லிட்டேன். மழை வேறு பெஞ்சிட்டே, பெஞ்சேன்னா ஜாக்கிரதா ஓரமாக சாலை விதிகள் படி போயிட்டு வா, வலிக்காமல் போயிட்டு வா சொல்லிட்டேன். வழியில் தானே பிரச்சனை தான், என்ன பண்ணுவேன்? வழியிலான பிரச்சனை வந்தால் உன்னோட பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோ, நீ வளரணும்ல சொல்லிட்டு அது முதுகு கோதுமையை கட்டி அது முதுகில் வச்சுது. ஐயா, நான் போயிட்டு வரேன், நானும் பெரிய ஆளாக மாறிட்டு வரேன், அம்மா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. குஷியாக தான் போச்சு. அதுக்கு முதல் நாளே மழை பெஞ்சிருந்தது இல்லையா, எல்லா இடமும் ஒரே குளக்குளன்னு தண்ணியாக இருந்தது. அங்கே ஒரு பெரிய குளமாட்டம் தண்ணி தேங்கி இருந்தது. அதை தாண்டி தான் மிஷினுக்கு போகணும். குட்டி குதிரை தாங்கிட்டு இதுக்குள்ளே நான் இறங்கி நடந்தால் மூழ்கிடுவேன், நீ செத்து போயிடுமா நினச்சி. ஐயோ, போக வேண்டாம் நினச்சிடுது. அப்படிலாம் இருக்காது, நான் நடந்து போய் மாவு அரைச்சின்னு வருவேன், நான் தைரியசாலி நினச்சிடுது. கொஞ்சம் பலம் தைரியம் வந்தது, ஆனாலும் தயக்கமாக இருந்தது. அம்மா என்ன சொல்லியிருக்கா, உன்னை விட கொஞ்சம் பெரியவாளாக இருக்கிறவக்கிட்ட ஆலோசனை பொண்ணுன்னு கேட்டிருக்கால, யாராவது இருக்கலான்னு பார்த்தது. அங்கே ஒரு பெரிய காளை மாமா நின்றுது. காளை மாமா, நான் இந்த தண்ணியில் இறங்கி போய் நான் அம்மாவை அடிச்சுன்னு வரட்டுமா, நான் இதில் இறங்கி முழுகிட மாட்டேனே கேட்டது. அதெல்லாம் மாட்டேன், நேற்றுக்கு ஒரு குரங்கே அது வழியால் இறங்கி வந்தது, முழுகலை. நீ குரங்கூட இன்னும் பெருசாக தானே இருக்க அப்படின்னு தைரியம் கொடுத்தது. கரெக்டுதுன்னு காலை கிச்ச ரணில காப்பாற்றுது. போகவே போகாதே, நீ இறந்து போயிடுவ, அந்நாட்டுக்கு உயிரை விடாது, போகாதே தம்பி போகாதே கத்திட்டு ஒரே பயமாக எடுத்து குதிரைக்கு. நீ வந்து சொல்கிற கேட்டது. என் ஃப்ரெண்டு இறந்து போயிடுது இல்லைதான், நான் பொய்யே சொல்லலை, நீ அந்த காளமாமா சொல்கிறதெல்லாம் கேட்காத, அதுக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட்டி குதிரை காளை மாமா சொன்னதை கேட்டு போயிருக்குமா, அணிலக்கா சொன்னதை கேட்டு நின்று இருக்குமா? மீதி கதையை நீங்கள் சொல்கிறீங்களா?